ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த ஹேர் பேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நமக்கு ரொம்ப முக்கியமானது பச்சை பயிறு தான். இது வந்து ஒரு 1/2 கப் நான் எடுத்துக்கிறேன். உங்கள் முடி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். எடுத்து இந்த மாதிரி நைட்டே ஊற வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது என்னென்னு இப்போது நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த நைட்டே ஊற வச்ச பச்சை பயிறு வந்து எடுத்துக்கிறேன். பச்சை பயிறு வந்து ஹேருக்கு ரொம்பவே நல்லது. அடுத்தது நான் ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக இருக்கனால ஒரு 10, 15 அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கம்மி குவான்டிட்டியில் கூட எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு பீஸ் கத்தாழை எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப கோல்டுன்றனால சின்னதாக எடுத்திங்கன்னா போதும். இந்த தோல் வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஜெல்லை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கணும். இந்த எல்லோ கலரில் வரும். உங்களுக்கு அதை கட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுருக்கும்போது லைட்டாக அந்த எல்லோ மாதிரி கலரில் வரும். அதை வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் தான் பார்க்க போகிறோம். என்னன்னா, நம்ம ஹேர் ஆயில் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணோம் இல்லையா, அதுதான் வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த ஆயில் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஃபுல் வீடியோ நம்மளோட சேனலில் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க கத்தாழையை தோலெல்லாம் சீவிட்டு ஜெல் மட்டும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கத்தாழையை நல்லா தோல் சீவிட்டு கழுகி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரொம்ப நீங்கள் அதிகமாக கழுக தேவையில்ல. அதில் இருக்க ஜெல்லெல்லாம் அப்புறம் போயிடும். ஒரு டைம் 2 டைம் கழுகுனிங்கனாலே போதும். இந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு இருந்தால் தான் அந்த ஜெல் வந்து ஹேரில் போடும்போது உங்களுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதிகமாக நீங்கள் கழுகக்கூடாது. தோல் மட்டும் நல்லா சீவிட்டு அதில் இருக்க எல்லா ஜெல்லும் ஃபுல்லாக எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை பயிரையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்மளுக்கு ஜெல் வந்து நல்லா பீஸாக கட் பண்ணணுன்னு தேவையில்லை. நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம். அதனால இப்படி இருந்தாலே போதும். ஃபுல்லாக தோலில் இருக்கிறது எல்லாம் சுரண்டி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பச்சை பயிறு வந்து கழுகி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா நமக்கு வெங்காயம் அப்புறம் ஜெல்லுலேருந்தே தண்ணி வரும். அதனால் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்ல திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்த்திங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தலையில் போடும்போது அவ்வளோவா நிற்காது. அதுக்காக தான். இப்போ நான் வீட்டிலே ரெடி பண்ண இந்த ஆயில் தான் என்னோடய குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணுறேன். குழந்தைங்களுக்குன்றப்போ நீங்கள் வாரத்துக்கு 1 நாள் வச்சு விட்டிங்கன்னா போதும். நல்ல வெயில் டைமில் கொஞ்சமாக எடுத்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணி விட்டுருங்க. நல்லா முடி வளரும். நான் என்னோடய குழந்தைங்களுக்கு எப்போவுமே இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். வீட்டில் நானே ரெடி பண்ணி எனக்கு யூஸ் பண்ணுற அதே ஆயில் தான் என்னோடய குழந்தைங்களுக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் பாடி ஹீட் இருந்தால் குறைஞ்சிரும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் குழந்தைங்களுக்கும் இதே ஆயிலே யூஸ் பண்ணுங்கள். ரெகுலராக வைக்க வேண்டாம். வாரத்துக்கு 1 நாள் வச்சு விட்டிங்கன்னா போதும். ஏன்னா கோல்டுன்றனால குழந்தைங்கன்றப்போ 1 நாள் வச்சிங்கனாலே தாராளமாக போதும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ஆயில் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க, பெரியவங்க, லேடிஸு, ஜென்ஸு எல்லாருமே யூஸ் பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கனாலே போதும். கண்டிப்பாக வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே நல்லது. வீடியோ வந்து நம்மளோட சேனலில் வந்து போட்டிருக்கேன். போய் பாருங்கள். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். போய் கண்டிப்பாக பார்த்து நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து என்னோடய பையனுக்கும் இதே ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். லேடிஸ் தான் யூஸ் பண்ணணும், ஜென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் எதுவும் இல்லை. எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே இதே ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். நல்ல முடி வளரும்.
ஏன்னா ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ கேர் பண்ணி ஹேர் ஆயில் வைக்க மாட்டாங்க. அதனால இந்த ஆயில் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல முடி வளரும். இப்போது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட் எடுத்துக்கலாம். இது வந்து நான் தண்ணி ஊற்றாம தான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லா திக்காக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பேக் வந்து போடும்போது நல்லா ஹேர் ஃபுல்லாக போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. கை வச்சு நல்ல ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு முடிக்கும் நிறைய அப்ளை பண்ணுறதுனால நிறைய வேணும். அதனால் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இதுக்கு மாற்றியாச்சு. இந்த டைமில் தான் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஹேர் ஆயிலை வந்து இதில் சேர்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே சேர்த்து அரைக்கலாம் கூடாது. கடைசியாக நம்ம தலைக்கு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இதில் நம்ம எவ்வளோ ஹேர் பேக் வந்து அரைச்சிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஹேர் ஆயிலை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். அதனால ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் வந்து இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். அதிகமாக மிக்ஸ் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டு இந்த ஹேர் ஆயில் தான். அதனால் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு அளவுக்காக ஸ்பூனில் சொல்கிறேன். நீங்கள் சும்மா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றினாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேக் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஹேர் ஆயில் வந்து ஒரு மாதிரி லைட் க்ரீன் கலரில் இருக்கும் நம்ம ரெடி பண்ணும்போது. அப்படியே நாளாக நாளாக நல்ல ஒரு டார்க் பிளாக் மாதிரி கலரில் மாறிடும். அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் சன்லைட்டில் இல்லைனா லைட்டில் ஹீட் பண்ணிவிட்டு கூட ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கோல்டுன்னு நினச்சிங்கன்னா. இல்லைனா அப்படியே கூட அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நம்மளோட ஹேர் பேக் வந்து இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இதே அளவில் தான் இருக்கணும். தண்ணி எதுவும் சேர்த்து அரைச்சிடாதீங்க. சும்மா அரைச்சாலே உங்களுக்கு இந்த அளவுக்கு கிடச்சிரும். இப்போது நம்ம தலைக்கு வந்து ஹேர் பேக் வந்து போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நல்லா முடியை வந்து ஃபஸ்ட்டே சீவி விட்டுக்கோங்க. சிக்கு எதுவுமே இல்லாமல் நல்லா ஃபுல்லாக சீவிக்கோங்க. ஏன்னா நமக்கு போடும்போது சிக்கு இருந்தால் போடுறதுக்கும் டிஸ்டர்பாக இருக்கும். ஃபுல்லாக அப்ளை பண்ணுறக்கு முடியாது, அங்கங்கே போடாத மாதிரி இருக்கும். அதனால் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டே சிக்கு ஃபுல்லாக நல்லா எடுத்துருங்க எல்லாமே. இப்போது நம்மளோட ஹேர் பேக் பாருங்கள், இந்த அளவில் இருக்குது. இப்போது நம்ம தலைக்கு வந்து போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டே வந்து ஃபுல்லாக நல்லா சிக்கு எடுத்து வச்சுட்டேன். இப்போது நம்ம வந்து தலைக்கு போடலாம். இதை எப்படி போடுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா ஃபுல்லாக சிக்கு எடுத்து வச்சிட்டோம். இப்போது சென்ட்ரு பார்ட் எடுத்துக்கோங்க. சீப்பு வச்சு சீவி கோடு எடுத்து 2ஆக முடியை வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே போட்டிங்கன்னா ஃபுல்லாக தலைக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் சைடாக எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து கையில் நம்ம கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருக்கும். நம்ம போடும்போது ஃபுல்லாக எல்லாம் கீழே கொட்டிடும். அதுக்காக தான். இப்போது நம்ம வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சென்டராக எடுத்துகிட்டு அந்த சென்ட்ரு கோட்டிலேருந்து போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அப்ளை பண்ணோம். அப்போ தான் முடி ஃபுல்லாக படும். அந்த ரூட்லலாம் படும்போது தான் நம்மளுக்கு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். சும்மா நம்ம மேலே மட்டும் அப்ளை பண்ணோம்னா எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது. இது போடும்போது உங்களுக்கு டேண்ட்ரஃப் ஏதாவது இருந்தாலும் போயிடும். அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப் கண்டிப்பாக வராது. ரெகுலராக ஒரு 3-4 தடவை யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு டேண்ட்ரஃப் எல்லாமே போயிடும். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சீப்பு வச்சு சீவி எடுத்துக்கோங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சீவி எடுத்து ஒரு சைடாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக அப்ளை ஆகும்.
இல்லைன்னா நமக்கும் எங்கே போட்டிருக்கோம் எங்கே போடலை அப்படின்னு தெரியாது. அதனால இந்த மாதிரி போடும்போது நல்லா தலை ஃபுல்லாகவே அப்ளை ஆகும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் போடுற மாதிரியே நல்லா முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சாச்சு. சைடில் வந்து நல்லா ஃபுல்லாக காதுகிட்ட இருக்க எல்லா முடியும் சேர்த்து நல்லா ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா உள்ள ஃபுல்லாக நல்லா எல்லா முடிக்கும் பட்டிருக்கும். நம்ம மேலே போடும்போது அந்த முடியிலையும் பட்டுரும். இப்போது அடுத்த சைடு வந்து நம்ம போட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பக்கமாக எடுத்து தான் எப்போவுமே நீங்கள் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஹேர் பேக் எது யூஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி மெத்தட்லேயே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடு நம்ம இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம நல்லா தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நல்லா ஃபுல்லாக அப்படியே முடி ஃபுல்லாக ஒட்டிக்கும் திக்கா. இதுக்கப்புறமா நம்ம வந்து கீழே முடி ஃபுல்லாக போட ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நல்லா மேலே ஃபுல்லாக எடுத்து அப்ளை பண்ணி நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கழுத்துக்கிட்ட பேக் சைடெலாம் உள் சைடெலாம் நல்லா இன்னும் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா உள்ளே ஃபுல்லாக அது அப்சர்வ் ஆகும். இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம வந்து கீழே முடிக்கும் வந்து போடலாம். இப்போ நம்ம கீழே முடிக்கும் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நீங்கள் ஹேர் ஆயில் எது யூஸ் பண்ணாலும் முடிக்கும் சேர்த்து தான் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தலைக்கு மட்டும் போட்டுட்டு முடிக்கு போடாமல் விட்டிங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. தலைக்கும் தேய்க்கணும், முடிக்கும் தேய்க்கணும். முடியிலையும் வந்து முக்கியமாக மேலே மட்டும் சும்மா தேய்ச்சிட்டு விட்டுறாம அடி முடி இருக்கும் இல்லையா, அங்கேயும் வந்து தேய்க்கணும். நம்ம வந்து நிறைய பேர் கீழே முடிக்கு வந்து எண்ணெய் வச்சிட்டாலோ ஒரு மாதிரி வலிச்சிட்ருக்கும், அசிங்கமாக இருக்கும், முடி வந்து நிறைய இருக்க மாதிரி தெரியாது அப்படின்றக்காக அடி முடிக்கு வந்து எப்போவுமே ஹேர் ஆயிலெலாம் யூஸ் பண்ணவே மாட்டோம். அப்படி பண்ணவே கூடாது. அதனால தான் நம்மளுக்கு இந்த அடியில் முடி வந்து வெடிக்கிறது, முடி அதுக்கப்புறம் வளராமல் இருக்கிறது அதெல்லாம். அதனால் அடிமுடிக்கும் சேர்த்து எப்போவுமே ஹேர் ஆயில் எது யூஸ் பண்ணாலும் நல்லா நிறைய வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக நல்லா முடி ஃபுல்லாக இந்த ஹேர் பேக் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பொறுமையாக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா எல்லா முடிக்கும் படுற மாதிரி. இந்த மாதிரி ஒன் சைடாக போட்டாலும் சரி, இல்லை தலைக்கு அப்ளை பண்ணும்போது போட்ட மாதிரி ரெண்டாக பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முக்கியமாக ஃபுல்லாக நீங்கள் முடி ஃபுல்லாக போடணும், அதுதான் விஷயம். இப்போது நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நல்லா மேலே தூக்கி ஒரு கொண்டை போட்டுக்கோங்க. ஒரு மணி நேரமாவது கண்டிப்பாக இதை நீங்கள் இப்படியே விட்டுட்டு தான் ஹேர் வாஷ் வந்து பண்ணணும். அப்போ தான் ஃபுல்லாக நல்லா முடியில் வந்து அப்சர்வ் ஆகும். இப்போ வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் வந்து பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. ரொம்ப ட்ரையாக ஒரு மாதிரி வர வரன்னு முடி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும் முடிக்கு. இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு ஷைனிங் கிடைக்கும். பார்க்குறதுக்கும் சாஃப்டாக இருக்கும் முடி. நீங்கள் எந்த ஹேர் ஸ்டைல் வேணாலும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கண்டிஷ்னர் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு முடி வந்து பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. எந்த ஒரு சிக்கும் வந்து இருக்காது. சீவரத்துக்கு ஈஸியாக இருக்கும். முடியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு இதை யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு டேண்ட்ரஃபு, தலையில் அலர்ஜி அந்த மாதிரி எது இருந்தாலுமே போயிடும். முடி வந்து காஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஃப்ரீ ஹேர் விடுற அளவுக்கு இருக்கும். நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணி எனக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கிறது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.